Standard 9, Unit 6, Exercise 6.2, Question number 2, Find the value of the following. Okay, so இதுக்கு முன்னாடி நம்மள verify பண்ண சொல்லிருந்தாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டு சப்டிவிஷன் இதுலயும் வந்து உங்களுக்கு 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. So இதோட values வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. So இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல tan 45 degree divided by cosecant 30 degree plus secant 60 degree by cot 45 degree minus 5 sin 90 degree divided by 2 cos 0 degree ன்னு கொடுத்திருக்காங்க. இதோட values எல்லாமே நம்ம டேப்லெட் காலம் வந்து எடுத்து ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணி நம்ம ஃபிராக்ஷன் வந்துச்சுனா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆடோ சப்போ பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா சொல்யூஷன்ல tan 45 டிகிரியோட வேல்யூ என்ன 1, cosecant 30 டிகிரியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2. சோ அப்போ 1/2. secant 60 டிகிரியோட வேல்யூ வந்து உங்களுக்கு 2 னு கிடைச்சிருக்கு. cot 45 டிகிரியோட வேல்யூ வந்து 1 minus 5 sin 5 னு இருக்கு இல்லையா. சோ 5 into sin 90 டிகிரியோட வேல்யூ equal to 1. 2 into cos 0 ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 1 தான் இருக்கு. ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க 1/2 plus 2/1 minus 5 ones are 5, 2 ones are 2. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டர்ஸ் எல்லாமே சேமா இருந்துச்சுன்னா நம்ம நியூமரேட்டர்ஸ் ஆடோ சப்போ ஈஸியா பண்ணிக்கலாம். சோ இப்போ டினாமினேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்க மட்டும் நமக்கு 1 இருக்கு. சோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இத நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சரிங்களா? சோ இப்போ பாருங்க இங்க 1 இருக்கு. சோ எது கூட மல்டிப்ளை பண்ணா டினாமினேட்டர் 2 வருமோ அந்த நம்பரால நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் டினாமினேட்டர்ல 2 வரணும்னா 1 2 கூட மல்டிப்ளை பண்ணனும். அப்பதான் 1 2s are 2 னு வரும். சோ டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்றதால நம்ம நியூமரேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சோ அப்போ 1/2 plus 4/2 minus 5/2. இங்க 2 2s are 4, 1 2s are 2 நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸ் எல்லாமே ஈக்குவலா வந்துருச்சு. ஓகேவா? சோ அப்ப ஈக்குவலா வந்துட்டதால இங்க பாருங்க இப்போ நம்ம காமன் டினாமினேட்டர் 2 னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுமே பிளஸ்ல 1 plus 4 minus 5 னு இருக்கு. சோ 1 plus 4 equal to 5, 5 minus 5 equal to என்ன கிடைக்கும் 0 னு கிடைக்கும். அப்ப 0 divided by 2 equal to 0 தான். 0 கூட எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் 0. So this is the value of this statement. Okay, so 0 தான் இதோட ஆன்சர். இப்போ செகண்ட் சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே போல தான் சொல்யூஷன் எழுதிக்கலாம். சொல்யூஷன்ல இது எல்லாமே ஆட் பண்ணி இதையும் நீங்க ஆட் பண்ணி ஃபைனலி மல்டிப்ளை பண்ணனும். இப்போ sin 90 டிகிரியோட வேல்யூ வந்து என்னன்னா உங்களுக்கு 1 plus cos 60 டிகிரியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1/2 plus cos 45 டிகிரியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1/√2 னு இருக்கு. இங்க பாருங்க sin 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2 plus cos 0 டிகிரியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 minus cos 45 டிகிரியோட வேல்யூ equal to 1/√2 அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம டினாமினேட்டர்ஸ் சேமா இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் ஆடோ சப்போ பண்ண முடியும். இப்போ டினாமினேட்டர் பாத்தீங்கன்னா இங்க டினாமினேட்டர் 1 இருக்குன்னு அர்த்தம். இங்க டினாமினேட்டர் 2 இருக்கு, இங்க √2 இருக்கு. சோ அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு டினாமினேட்டர்ஸ் 2ஆ வரணும் அப்படினா நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. இப்போ டினாமினேட்டர்ஸ் எல்லாத்தையும் நான் ஈக்குவல் டு 2 னு பண்ண போறேன். சோ அப்ப இத நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி ஆகணும். டினாமினேட்டர்ஸ் பொறுத்து தான் நீங்க நம்பர்ஸ் சூஸ் பண்ணனும். சோ 1 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 2 கிடைக்கும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா. சோ அப்ப நியூமரேட்டரையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது ஆல்ரெடி டினாமினேட்டர்ஸ் 2 தான் இருக்கு. சோ இத நம்ம 1 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். எதுமே மாற போறது இல்ல. இது நீங்க எதால மல்டிப்ளை பண்ணனும்னா √2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அப்பதான் வந்து டினாமினேட்டர் உங்களுக்கு 2 னு கிடைக்கும். சோ அது இதே போல தான் இங்கேயும். சோ இத வந்து 1, இத வந்து 1 into 2, இது வந்து √2 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஏனா டினாமினேட்டர்ஸ் ஈக்குவேட் பண்றதுக்காக. இப்போ உங்களுக்கு ஃபைனலி உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டினாமினேட்டர்ஸ் 2 னு வந்துரும். 1 2s are 2, 2 1s are 2, √2 into √2 2. சோ அதுமே உங்களுக்கு டினாமினேட்டர்ஸ். சோ அப்ப காமன் 2 எடுத்துக்கிறோம். இப்போ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 2s are 2 plus 1 1s are 1 plus √2 மல்டிப்ளை. இப்போ இங்கேயுமே உங்களுக்கு காமன் 2 வந்துருச்சா. 1 1s are 1 plus 1 2s are 2 minus √2. ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 plus √2 divided by 2 into 3 minus √2/2 னு வருது. ஓகே, சோ இப்போ இது ரெண்டுமே ப்ராடக்ட்ல இருந்துச்சு. சோ இப்போ இதுக்கு மேல வந்து இத ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இப்போ இத எப்படி எழுதலாம் அப்படினா இது பிளஸ் இது மைனஸ் a plus b into a minus b ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். a plus b into a minus b எப்படி எழுதலாம் equal to a square minus b square னு எழுதலாம். சோ அப்போ
3 square minus root 2 square divided by 2 2s are 4. இது நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும் ஓகேவா. கீழே ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டர் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். ஸோ 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, root 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 தான் கிடைக்கும். divided by 4. 9ல் 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 7, denominator 4 அப்படியே வந்துடும். ஸோ therefore the value of this statement is 7/4. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டினாமினேட்டர்ஸை எல்லாமே 2ல் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இதை root 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ காமனாக 2 வந்துடும். ஸோ காமன் 2 போட்டிருக்கேன். இங்கே 1 2s are 2, 1 1s are 1, 1 into root 2 root 2. ஸோ எல்லாமே ப்ளஸ். இங்கே அதே மாதிரி நீங்கள் காமன் 2 வரதுக்காக இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இது 2, இது root 2ஆல். ஸோ காமனாக டினாமினேட்டர் 2 வந்துடும். ஸோ ஒரே ஒரு 2 மட்டும் போட்டுட்டேன். இங்கே 1 1s are 1 ப்ளஸ் 2 மைனஸ் root 2. ஓகே. ஸோ இப்போ 2 இதாவது ஹோல் நம்பர்ஸ் மட்டும் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும், ரேஷனலாக ஆட் பண்ண முடியாது. ஸோ 2 + 1 = 3 + root 2 divided by 2 இன்ட்டு, ஏன்னா இங்கே பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் மல்டிப்ளை தான் இருக்குது. ஸோ 1 + 3 = 3 - 2. இது பார்க்கும்போது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வரும்னா நம்ம ஒரு ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம். என்னது a + b × a - b. ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது. a + b × a - b ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், a² - b² எழுதலாம். ஸோ அதுக்காக தான் இங்கே ஏன்றது 3, ஸோ 3² மைனஸ் பிங்கிறது root 2, ஸோ root 2². ஓகே. டிவைடட் பை 2 2s are 4. டினாமினேட்டர்ஸை நம்ம நம்பரில் இருக்குது. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, root 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2. ஓகே. ஸோ 9 - 2 = 7 divided by 4. ஓகே. ஸோ இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். sin square 30 degree minus 2 cos cube 60 degree plus 3 tan power 4 45 degree. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம இதுலேயும் நம்ம வேல்யூஸ் தான் அப்ளை பண்ண போகிறோம். sin 30 டிகிரியோட வேல்யூ 1/2, இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஹோல் ஸ்கொயர் 2 into cos 60 டிகிரியோட வேல்யூ இஸ் 1/2. ஸோ இதுவும் வந்து க்யூப்பில் இருக்குது. ஸோ க்யூபிக் போட்டுக்கிறோம். இங்கே 3 into tan 45 வேல்யூ 1, ஸோ பவர் 4 போட்டுக்கிறோம். ஓகே. ஜஸ்ட்டு நம்ம அதோட வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். இதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த டேப்லெட் காலம் நீங்கள் படிச்சிருக்கணும், இல்லைனா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே. ஸோ இப்போ 1/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/4. எப்படின்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் இருக்கும்போது தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கணும். அதே போல் 2 into 1 க்யூப் பண்ணிங்கன்னா 1, 2 க்யூப் பண்ணிங்கன்னா 8 ப்ளஸ் 3 into 1 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். 3 1s are 3. ஸோ அப்போ 1/4 இங்கே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரெண்டும் ப்ராடக்டில் இருக்குது. 1 2s are 2, 4 2s are 8. ஸோ அப்போ 1/4 ப்ளஸ் 3 அப்படின்னு வருது. இங்கே பாருங்கள், இங்கே ஈஸியாக இந்த ப்ளஸ் 1/4 மைனஸ் 1/4 மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். ஸோ அப்போ 0 + 3 = 3. ஸோ இதுதான் இதோட வேல்யூ. ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே பவரை வந்து கேர்ஃபுல்லாக போடணும், அண்ட் தென் இதோட வேல்யூஸும் நீங்கள் கேர்ஃபுல்லாக போடணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.